தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நேற்று முதல் வேட்புமனுக்கள் தாக்கல் நடைபெறுகிறது. வருகிற 6ஆம் தேதி மனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். முடிவு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து எதிர்பார்க்கின்ற முடிவாகத்தான் இருக்கும். அந்த முடிவு என்பது 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 2வது முறையாக தமிழ்நாட்டின் 2.0 முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்வார்கள் என்பதுதான் அந்த தேர்தல் முடிவாக இருக்கும். இதை நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பிலும் அதே போல பொதுமக்கள் சந்திக்கின்ற அந்த வேளைகளிலும் நாங்கள் உணர முடிகிறது. குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியுடைய தலைமை ஏற்றிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தோழமை கட்சிகளை மதித்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரங்களை அவர்களுக்கான ஆதரவுகளை தருவார்களோ அதை போல நம்முடைய அன்பு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் தோழமை கட்சிகளுக்கு அன்பு செலுத்தி ஆதரவு கொடுத்து அவர்களை அரவணைத்து கடந்த பல தேர்தல்களாக 2 நாடாளுமன்ற தேர்தலையும் இப்பொழுது 2வது சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு இதுவரை இவ்வளவு காலங்கள் ஒரு கூட்டணி நீடித்ததில்லை என்ற நிலையை மாற்றி இது போன்ற ஒரு கூட்டணி இதுவரை தமிழக அரசியலில் இவ்வளவு காலம் நீடித்ததில்லை என்ற வரலாற்றை இன்றைக்கு அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அவருடைய நோக்கத்திற்கு ஏற்றவாறு தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் ஒத்துழைப்பு தந்து இந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக 100% வெற்றி பெற்ற கூட்டணியாகவும் படைத்திருக்கிறார்கள். அதை போல கடந்த சமீபத்திய தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் 100% வெற்றியை இன்றைக்கு நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான கூட்டணி பாண்டிச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று 100% வெற்றியை பெற்றிருக்கின்ற கூட்டணி. அவர் இப்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். 200 வெல்வோம் என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகிகளோ 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று காட்ட வேண்டும் என்று தேர்தல் பணியிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நல்ல ஒற்றுமையோடு செயல்படுவதை நாங்கள் காண முடிகிறது. ஆகவே 200 என்பதையும் கடந்து அண்ணன் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தாரக மந்திரத்தை இன்றைக்கு உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூறிய அந்த கூற்றுக்கு ஏற்றவாறு இலக்கணமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அதாவது இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை வந்துச்சு போச்சு, அது மக்கள் அதை பேசுறாங்க, அதை ஒரு பொருட்டாக கருதுகிறார்கள் என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது நீங்க சொல்லையில போகையில அவங்களும் ஆளோட ஆளா அழுதாமா ஓவாச்சின்னு பழனிசாமியே தன்னுடைய பங்குக்கு ஏதோ சொல்லி இருப்பதாக நான் அறிகிறேன். இந்த முறை 4 தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை கட்டளையாகவே வென்ற 3 தொகுதிகளோடு சேர்த்து வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு தொகுதியான சிவகங்கை சட்டமன்ற தொகுதியையும் வென்று காட்ட வேண்டும் என்று கடுமையான உத்தரவை எங்களுடைய கூட்டணியின் தலைவர் எங்களுக்கு பெற்றிருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்துதான். தேர்தல் அறிக்கை 524 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் 524 வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இது வந்து தேர்தல் அறிக்கை வந்து 0ன்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து திமுக வெற்றி திமுக கூட்டணியுடைய வெற்றியை வந்து எந்த அளவுக்கு? அதாவது ஏற்கனவே சென்ற தேர்தலில் 505 வாக்குறுதிகளை தந்து அதுல பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி
தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத பல்வேறு சிறப்பான திட்டங்களையும் செயல்படுத்திய முதலமைச்சர் வந்திருக்கின்ற அறிக்கை இந்த அறிக்கை. ஆகவே இது அமெரிக்க நாணயங்கள்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ் டாலருக்கு என்ன வேல்யூ, அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தருகின்ற தேர்தல் வாக்குறுதிகளுக்கு, அறிவிப்புகளுக்கு வேல்யூ. அது செல்லாத காசு. பழனிசாமியை பொறுத்தவரையில செல்லாத நோட்டுக்கு சமம் அவர் தந்திருக்கக்கூடிய வாக்கு. மற்ற கள நிலவரங்களை பற்றி எங்களது சக வேட்பாளர்களாக நம்முடைய கூட்டணி கட்சியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருடைய வாழ்த்துக்களோடு இருக்கின்ற திரு கருணாஸ் அவர்களும், அதே போல மானாமதுரை சட்டமன்ற வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற தமிழரசு ரவிக்குமார் அவர்களும் சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்முடைய செய்தி தொடர்பு துணைத் தலைவர் அண்ணன் மருது அழகுராஜ் அவர்களும் உங்களுடைய கருத்துக்களுக்கு, கேள்விகளுக்கு விடையளிப்பார். இதோட என்ன, செல்லாத நோட்டு தான். அப்புறம் என்ன